செய்தி அதே ஆளுநர் உரையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற செய்தி என்னவென்றால், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரிலேயே மிகவும் தாழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற அருந்ததியர் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி கலந்தாய்வு செய்யப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த இன்னொரு மகத்தான வெற்றி செய்தி, இணைப்பான செய்தி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நான் மேடையில் அமர்ந்திருக்கிற போது அண்ணன் நீலவானத்து நிலவன் ஒரு துண்டுச்சீட்டை கொடுத்தார். அதிலும் ஒரு செய்தி, வெற்றி செய்தி, இணைப்பான செய்தி என்னவென்றால், முதலாய் இந்தியாவிலேயே அரவாணிகள் பாதுகாப்பு மாநாடு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் தான் அரசியல் ரீதியாக தொண்டு நிறுவனங்கள் நடத்தி இருக்கலாம், பண்பாட்டு ரீதியாக சில அமைப்புகள் நடத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி அரவாணிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கென்று வேலூரிலே தம்பி இனமுதல்வனின் முயற்சியால் அண்ணன் நீலவானத்து நிலவன், தோழர் உஞ்சை அரசன் ஆகியோரின் ஒத்துழைப்போடு வெற்றிகரமாக தம்பி பாவரசு உட்பட அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினார்கள். அதிலே ஒரு கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். அரவாணிகள் நலவாரியம் ஒன்றை அமைத்திட வேண்டும் என்ற தீர்மானம் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. அந்த கோரிக்கையை, தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில, ஏற்றுக்கொண்ட வகையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள், சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் அரவாணிகள் நலவாரியம் அமைத்திட உறுதியளித்திருக்கிறார். இதுவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி செய்தி. வெற்றி மேல் வெற்றி வந்து விடுதலை சிறுத்தைகளை சாரும் என்று இப்போது விடுதலை சிறுத்தைகளை நோக்கி வெற்றிகளாக குவிந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மகத்தான வெற்றி இயக்க வரலாற்றில், தமிழக வரலாற்றில், தமிழ் தேசிய வரலாற்றில் இந்த மாநாடு ஒரு மகத்தான வெற்றி என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றே இந்த மாநாட்டுக்கு வேட்டு வைக்க பார்த்தார்கள். நான் கூட கண்டுகொள்ளாமல் இருந்து விடலாம். நடப்பது நடக்கட்டும், என் தம்பிகள் சென்னை நகருக்கு வந்து சேரட்டும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் சென்னை மாநகரை வந்து முற்றுகையிடட்டும் என்று கூட எனக்குள்ளாக எண்ணி பார்த்தேன். ஆனால் நம்முடைய அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய தலைவர்